ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா வெண்டைக்காய் வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட வெண்டைக்காய் வச்சு இப்படி ஒரு மசாலா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய். வெண்டைக்காய் மசாலாவுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காவை எடுத்திருக்கேன். வெண்டைக்காவை நல்லா கழுவி மேலே இருக்க ஈரப்பதத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கடாயில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. வெண்டைக்காயில் இருக்க வழவழப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெண்டைக்காவை கழுவி ஈரப்பதத்தோடையே நம்ம கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணிங்கன்னா வெண்டைக்காயிலேருந்து ஒரு வழவழப்பு வரும். அது அந்த தண்ணியோடு சேர்ந்து இன்னும் குழன்னு ஆக்கும் நம்மளுக்கு. அதனால் வெண்டைக்காவை கழுவி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா வதக்கியாச்சு. அதோடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 5 பல்லு பூண்டு பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் வதக்கும் போது அந்த பூண்டோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 2 தக்காளியை பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, தக்காளியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, தேவையான அளவு உப்பு. மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் இந்த மசாலா இந்த வெங்காய தக்காளியோடு நல்லா வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் இந்த மசாலாவை வெங்காய தக்காளியோடு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஒரு ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க, அதை இதில் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் கிளறி விட்டால் போதும். தயிர் போட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விடணும் வெண்டைக்காவை. வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கிளறி விடலாம். வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக ஒரு கை கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க.
ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.